இப்போ நம்ம நேற்று வந்து டே 3 வரைக்கும் மொத்தம் 12 ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது டே 4. டே 4ல் வந்துட்டு நம்ம இன்றைக்கி 13th ஸ்டிச் தான் பார்க்க போகிறோமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம ரைட் சைட் பட்டன் ஹோல் பார்க்க போகிறோம். எழுதியாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம மேலே வந்து நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுப்போம். இப்போ ரைட் சைடுன்னும் போது அப்படியே ஆப்போசிட்டில் கீழே இந்த சைடில் வர மாதிரி வரும். இப்போ நான் எப்பொழுதும் போல் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் நாட் போட்டுட்டு சில்க் த்ரெட் நம்ம எந்த த்ரெட்டாக இருந்தாலுமே சில்க்கு ட்வைனு லைலான் எந்த த்ரெட்டாக இருந்தாலுமே நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோமே. ஆரிக்கு வந்து த்ரெட் நீடியல் எடுத்துருக்கேன், அயன் நீடியல். நான் ஃபஸ்ட்டு லூப் எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே போயிட்டு மேலேருந்து பக்கத்தில் இருந்து மறுபடியும் கீழே இந்த மாதிரி தான் வரப்போகிறோமே. ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இதே கான்செப்ட் தான் நம்ம ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோமே. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம 4th இதுக்கு வந்து போட்டிருக்கோம். இப்போது இதே மாதிரி போடணும். சில்க் த்ரெட் என்னும்போது நம்ம என்ன தான் ஸ்டிச் பண்ணி என்ன தான் பழகியிருந்தாலுமே நமக்கு அது வந்து சிக்க தான் செய்யுமே. அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச்சஸை பிரிச்சுட்டு பொறுமையாக த்ரெட் ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கு வந்து கிளியராக வந்துடும். நான் லாக் ஸ்டிச் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம நம்பர் 14th ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ளாட் லோடு சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சரி த்ரெட்டில் போட்டிருந்தோம். பட் நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒர்க் ப்ளவுஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட சாரீ கலரை வந்து ப்ளவுஸில் கொண்டு வரணுன்றதுனால த்ரெட் ஒர்க் கேட்பாங்க. அந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமே. அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கான நேம் தான் ஃப்ளாட் லோடு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது நம்ம எப்படி ஜரி த்ரெட்டில் போட்டோமோ அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லேயும் போட போகிறோமே. இப்போ நான் ஓரளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் போட்டு பழகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது வந்து ஈஸியாக வந்துடும். நிறைய பிகினர்ஸோட பெரிய ப்ராப்ளமே ஆரி ஒர்க்கில் சில்க் த்ரெட் நான் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன், பட் எனக்கு அது ஒர்க்கே போட வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிராண்டட் த்ரெட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட்டை எப்போயுமே போட்டு பழகணும். இப்போ நம்ம அடுத்த வந்து 15th ஸ்டிச் வந்து பார்க்கலாம். ஃபிஃப்டீன்த் ஸ்டிச்சில் வந்து லீஃப் லோடு ஸ்டிச். இந்த லீஃப் டைப் லோடு ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய த்ரெட் ஒர்க்கில் லீஃப் பெட்டல் மாதிரி பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி ஒர்க்கில் வந்து
நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் போன் ஸ்டிச். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான். பார்த்திங்கன்னா தெரியும், மீனோட முள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து. பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து வளைஞ்சி வந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நான் வந்து எப்போயுமே ஆரி ஒர்க் கிளாஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே லைனு ஒரே டைப்பில் கொடுக்க மாட்டேன். வேறு வித்தியாசமான டைப்பில் கொடுப்பேன். வேறு வித்தியாசமான ஷேப்லேயும் கொடுப்பேன். அதிக டைம் நீங்கள் ஷேப்ஸை அதிகமாக நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் எடுத்து போடுறீங்களோ த்ரெட்டில் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக ஒர்க் வந்து போட வரும். அதனால் இப்போ நான் சில்க் த்ரெட் அங்கேருந்து கட் பண்ணாமல் கொண்டு வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் சேம் ஃப்ளாட் லோடு ஸ்டிச் எப்படி போட்டோமோ நம்ம சில்க்லேயும் சரி ஜரிலேயும் சரி அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து சில்க் த்ரெட்டில் லீஃப் லோடில் கர்சிவில் வர மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளாட் லோடு ஸ்டிச் வந்து கொடுத்த மாதிரி லீஃப் லோடு ஸ்டிச்சும் கொடுக்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ரெகுலராகவே இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்காக 20 days சேலஞ்சில் டெய்லியுமே ஆரி ஒர்க் கிளாஸ் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் 2 days வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால பேசவே முடியாதுன்ற அளவுக்கு இருந்தது. வாய்ஸ் சுத்தமாக ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாதனால வீடியோ வந்து 2-3 days நான் போஸ்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் இதுக்கே வந்துட்டு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் நான் இதுக்கப்புறமா வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த ஆரி ஒர்க் கிளாஸில் எதனா டவுட் இருக்குது, நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், மெட்டீரியல்ஸில் டவுட் இருக்குது, எத்தனை நாளில் மேக்ஸிமம் ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ ஆரி ஒர்க் கற்றுக்கலான்ற டீட்டெயில்ஸ் எதனா தெரியணுன்னா நீங்கள் மேக்ஸிமம் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிட்டன் சேட் கண்டிப்பாக கொடுத்துருவேன்.